மாலதியின் கல்யாணம். மாலதியின் கல்யாணம் நேர்மாறாக இருந்தது. வழக்கமாக கல்யாணத்திற்கு மாப்பிள்ளை வீட்டார் கைவீசி கொண்டு வருவார்கள். சத்திரத்திற்கு அவர்கள் வந்து இறங்கினதுதான் தாமதம். அவர்களை தேடிக்கொண்டு சொஜ்ஜி, பஜ்ஜி, காபி வர ஆரம்பித்து விடும். இப்படி கல்யாணத்தில் ஆரம்பித்து கட்டு சாதம் வரை அவர்கள் ஒரு துரும்பை கூட எடுத்து போட மாட்டார்கள். பொதுவாக எல்லா கல்யாண நிகழ்ச்சிகளிலும் பார்க்கிற நிகழ்ச்சி தான் என்றாலும் மாலதி கல்யாணத்தில் இப்படி எதுவும் நடக்கவில்லை. மாலதியின் அப்பா பர்ஸை திறக்க சந்தர்ப்பமே ஏற்படவில்லை. காரணம், எல்லா செலவுகளையும் மாப்பிள்ளை வீட்டாரை ஏற்றுக்கொண்டனர். ஓடி ஆடி அனைவரையும் அவர்களை கவனித்தார்கள். நிமிஷத்திற்கு நிமிஷம் காபி சாப்பிட்டாச்சா சார் என்று கேட்டு உபசரிப்பு. மாலதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் கூட நடக்குமா என்று தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டாள். மாப்பிள்ளை ராகவன் ராஜகுமாரன் மாதிரி இருந்தான். பேங்கில் வேலை. அப்பா இல்லை. சம்மந்தி அம்மாள் தானே வந்து மாலதிக்கு தங்க செயினை கழுத்தில் போட்டு கன்னத்தை வருடி திருஷ்டி கழித்து விட்டு போனாள். அடியே குழந்தை, உன் மாமியார் சாதாரண மனுஷி அல்ல, தெய்வமடி. மாலதியின் அப்பா ஆனந்த கண்ணீர் வடித்தார். நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். தன்னை சேர்ந்தவர்களை மட்டுமில்லாமல் பெண் வீட்டாரை சேர்ந்தவர்களுக்கும் தேங்காயுடன் தாம்பூலம் கொடுத்து கௌரவித்தார்கள். அருமையான கல்யாண விருந்து வயிறை நிறைக்க அழகான கணவன், தங்கமான மாமியார், இவர்களை பற்றிய பெருமை மனதை நிறைக்க சந்தோஷமா, பெருமிதமா, ஆச்சரியம் கலந்த ஆனந்தமா, இப்படி எதுவுமே புரியாத கிறக்கத்தில் இருந்தால் மாலதி. அன்று மாலை மணி 3 இருக்கும். கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட களைப்பு தீர கிடைத்த இடத்தில் தங்களது உடலை கிடத்தி ஹாயாக ஒரு தூக்கம் போட்டவர்கள் அப்பொழுதுதான் எழுந்து சூடான காப்பியை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். தற்செயலாக மாமியார் இருந்த அரைப்பக்கமாக வந்த மாலதி உள்ளே தன் மாமியாருடன் யாரோ பேசிக் கொண்டிருக்கிறதை கேட்டு அப்படியே துணுக்குற்று நின்றாள். கல்யாணத்தை அமர்க்கலமா நடத்திட்டீங்க. ஆமாம், உன் பையனுக்கு முதல்ல பார்த்த 2 இடமும் இதை விட எவ்வளவோ வசதியான இடங்கள். அவங்க தாராளமா செய்து தர சித்தமா இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட மேலும் நீ சீர் கேட்ட. எப்படி இந்த சாதாரண இடத்துல பெண் எடுக்க சம்மதிச்ச? கல்யாண செலவு எல்லாத்தையும் நீயே ஏத்துண்டு. எனக்கு இதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன செய்யறது கல்யாணி, இந்த இடம்தான் அமையணும்னு இருக்கு. மாமியார் குரலில் இருந்த ஏக்கம், ஏமாற்றம் மாலதிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. எனக்கும் ஆசைதான் என் மாட்டு பெண் சீர்வரிசையுடன் வீட்டுக்கு வரணும்னு. ஆனா முதலுக்கே மோசம் வைக்க பார்த்தான் என் பிள்ளை. நான் அவனுக்கு நல்ல இடமா பெண் பார்த்து கொண்டிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். அவன் பேங்கில் வேலை செய்யும் யாரோ கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான். அவ்வளவுதான், எனக்கு மாரடைப்பே வந்துடுத்து. இதுக்காகவா இவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம்னு நினைச்சு உடைஞ்சு போயிட்டேன் நான். 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அப்புறம் அவன் காலில் விழாத குறையாக அவனை கெஞ்சினேன், அந்த கிறிஸ்தவ பெண்ணை மறந்துடுன்னு. அப்புறம்தான் இந்த பெண்ணை நிச்சயம் பண்ணினேன். அவன் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னான். பிரச்சனை என்ன, கல்யாண செலவு கூட பெண் வீட்டாருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். எப்படியோ அந்த கிறிஸ்தவச்சி பின்னால ஓடாம அவன் மனசை மாத்தி என் வயிற்றுல பாலை வார்த்தார் அந்த பகவான். அதற்கு மேலும் எதுவும் கேட்க பிடிக்கவில்லை மாலதிக்கு. தனது அறைக்குள் நுழைந்து குப்புறப்படுத்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். எல்லாமே இவ்வளவுதானா? பிள்ளையின் இந்த காதல் விளையாட்டை மறைக்கத்தான் இந்த கல்யாண செலவை இவர்களே ஏற்றுக்கொண்டார்களோ? சற்று பழசாகி போன துணிகளை தள்ளுபடி விலையில் வியாபாரம் செய்வதைப் போல ராகவனை நினைக்க வெறுப்பு வந்தது அவளுக்கு. காதலிக்க ஒருத்தி, கல்யாணத்துக்கு வேறொருத்தியா? இப்படி இரட்டை வேடம் போடும் மனிதருடன் இனி எப்படி காலம் தள்ளுவது? இதை உடனே அப்பாவிடம் சொல்லிவிட வேண்டும். விருட்டென்று எழுந்து அப்பா இருந்த அறைக்குள் நுழைந்தாள். அவர் கட்டில் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார். கண்களை மூடியவாறு ஒரு கோழி தூக்கம். கல்யாணம் எதிர்பார்த்ததை விட நன்றாக நடந்து முடிந்ததற்கான ஒரு நிம்மதி
அந்த முகத்தில் தெரிந்தது. நன்றாக பரீட்சை எழுதிய மாணவனின் திருப்தி அவரது முகத்தில் காணப்பட்டது. இந்த நிம்மதியை நாம் ஏன் குலைக்க வேண்டும்? இன்றைய இரவு தனக்கு ஒரு வித்தியாசமான இரவு. பாவம் அப்பா, அவரும் இன்று இரவு தான் நிம்மதியாக தூங்கப் போகிறார். உள்ளே போனவள் மௌனமாக வெளியே வந்து விட்டாள். அதற்கு பிறகு யார் யாரோ அவளை கேட்டார்கள். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? கல்யாண பொண்ணா நீ? ஏன் இப்படி அசடு வழிகிற? அன்று இரவு ராகவனும் அதையே தான் கேட்டான். ஏன் என்னவே போலிருக்க? உடம்பு சரியில்லையா? லேசா தலைவலிக்குது, கூடவே மனசும் தான். பின்னதை மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். அப்படின்னா தலைவலி மாத்திரை சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கு என்றான். எப்படி இவரால் இவ்வளவு இயல்பாக பேச முடிகிறது? மாலதி நினைத்து கொண்டாள். ராகவன் வெளியே வந்து ஒரு தலைவலி மாத்திரையுடன் மீண்டும் உள்ளே சென்று அவளிடம் கொடுத்தான். இதை சாப்பிட்டு விட்டு அந்த பாலையும் சாப்பிட்டு படுத்துக்கோ. ஒரு தூக்கம் தூங்கினால் எல்லாம் சரியா போயிடும். மாத்திரையை வாங்கி மேஜை மீது வைத்தாள். அவளையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். இத பார் மாலதி, உனக்கு என்ன ஆச்சு? தலைவலிக்கிறதுன்னு சொன்னேன், ஆனா மாத்திரை கொடுத்தா அதை மேஜை மீது வைக்கிற. ஏன் இப்படி என்றான். மாலதி மௌனமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். தன் அழகான மனைவியை அவனும் பார்த்தான். நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, எது வேணாலும் தயங்காம சொல்லு மாலதி. ஒண்ணும் இல்ல, இந்த கல்யாணம். அடுத்த விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று புரியாமல் மாலதி குழம்பினாள். ஓ, உன் கவலைகளுக்கெல்லாம் இதுதான் காரணமா? கலகலவென சிரித்தான் ராகவன். அப்பலுக்கு இல்லாத அவன் சிரிப்பில் அவளே ஒரு கணம் மயங்கி போனாள். உன் கவலை நியாயம்தான் மாலதி. என்னடா இவன் வரதட்சணை தான் கேட்கவில்லை என்றால் கல்யாண செலவுகளையும் இவனே ஏற்கிறானே. இப்படிப்பட்ட இவனுக்கு உடம்பில் ஏதாவது தீராத நோய்கி இருக்குமோன்னு தானே சந்தேகப்படுற. நீயே கூட்டிக்கிட்டு போற எந்த டாக்டரிடம் வேணும்னாலும் என் உடம்பை பரிசோதனை செய்து கொள்ள தயார். ராஜாவாட்டம் இருக்கிற உங்களை பார்த்து நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? இப்படி சொல்லிவிட்டு வெட்கத்தில் சட்டென்று நாக்கை கடித்து கொண்டாள் மாலதி. அப்படின்னா நான் வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறதை ஒரு லட்சியமா கொண்டிருப்பதுதான் காரணம். இந்த லட்சியம் மட்டும்தான் காரணமா? இல்லை உங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்க காதலிச்ச அந்த கிறிஸ்தவ பெண்ணை கைவிட்டதற்கு பிராயச்சித்தமா இந்த கல்யாண செலவை நீங்களே ஏற்றுக்கொண்டீர்களா? ஓ, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுத்தா? நானே உன்கிட்ட சமயம் வரும்போது சொல்லணும்னு இருந்தேன். ஓகே, இப்ப சொல்லிடுறேன். என்னை வளர்த்து ஆளாக்கின என் அம்மாவுக்கும் மற்ற பெண்களைப் போலவே தன் மருமகளும் நிறைய சீர்சனத்துடன் வரணும்னு ஆசை. அவங்களது அந்த ஆசை தவறானது தான். ஆனா அதுக்காக என் அம்மாவிடம் வாதாட நான் விரும்பல. காரணம், தன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படுவாங்க. அப்படியே ஒரு நிர்பந்தத்திற்காக ஒப்புக்கொண்டாலும் மருமகள் வீட்டிற்கு வந்த பிறகு மறைமுகமாக குத்தி காட்ட ஆரம்பிப்பாள். அவளது இந்த சீர் பைத்தியத்தினால் 2 இடங்கள் பேச்சுவார்த்தையுடன் நின்றுவிட்டன. பிறகுதான் என் அம்மாவுக்கு என் பேங்க் காதலியை பற்றி விஷயம் தெரிந்தது. இந்த அதிர்ச்சியை அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹார்ட் அட்டாக்கில் 10 நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. வீட்டிற்கு வந்ததும் என் கையை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். பிறகுதான் உன்னை பெண் பார்த்தோம், நான் வரதட்சணை கூடாது என்றேன். வரதட்சணை என்ன? கல்யாண செலவே நம்முடையதுதான் என்றாள். என் அம்மாவின் இந்த முழுமையான மாற்றத்திற்கு காரணம் எனது மானசீக அந்த கிறிஸ்தவ காதலிதான். மானசீக காதலியா? நீங்க என்ன சொல்றீங்க? பின்ன இல்லாத ஒரு பெண்ணை மானசீகமாய்த்தானே கற்பனை செய்ய வேண்டும். நிஜமாகத்தான் சொல்றீங்களா? மாலதியின் மனதில் பழைய உற்சாகம் பொங்க ஆரம்பித்தது. அக்னி சாட்சியாக நான் தொட்டு தாலி கட்டிய என் மனைவி மீது ஆணையாக சொல்கிறேன். மாலதியின் தலை மீது கையை வைத்து சொன்னான் ராகவன். அந்த கையை அப்படியே சேர்த்து பிடித்து கொண்டாள் அவள். இனி அந்த மானசீக காதலி மீது உனக்கு கோபம் இல்லையே? மானசீகமா கூட நீங்க இனிமேல் யாரையும் நினைக்க கூடாது. அசடே அசடே, நான் நினைக்க மாட்டேன். ஆனால் எங்க அம்மாவை பொறுத்தவரை அவள்
அதான் அந்த மானசீக காதலி இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கத்தான் வேண்டும். சே, பாவங்க உங்க அம்மா. ஐயோ, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. ஏதாவது ஏடா கூடமா உளறி வச்சிடாதே. அடுத்த நிமிஷமே ஒரு நீண்ட சீர் லிஸ்ட் ஸ்பீட் போஸ்டில் உங்க அப்பாவுக்கு பறந்துடும் என்று சிரித்தான் ராகவன். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.